ஏஐ ப்ராஜெக்ட். ரொம்ப சூப்பர்பான ப்ராஜெக்ட். அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்னா என்னென்னு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பிட்காயின் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெக்கானிசம். ஸோ ஒர்க் அப்படின்னா அந்த ஒர்க்குக்கு உண்டான வேல்யூ எவ்வளோ வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்டையராக அந்த கியூபிக், பிட்காயின், ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அப்படிங்கிற எல்லா கான்செப்டும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ ஒர்க் அப்படின்னா என்னன்னா, ஒரு கல்லை ஒரு பக்கம் இருந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு உண்டான ஒர்க், அதாவது அதுக்கு உண்டான வேல்யூ என்ன, என்னோட எனர்ஜி எவ்வளோ. ஓகே. ஒர்க் என்ன, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அப்படிங்கிறது. ஸோ இதே சிஸ்டத்துக்கு வந்தீங்கன்னா, கம்ப்யூட்டர், மொபைல், எந்த ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுக்கு வந்தீங்கன்னாலும் எவ்வளோ பேட்ரி கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ ஜிபியூ பவர் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ப்ராசஸர், எவ்வளோ கெப்பாசிட்டியான ப்ராசஸர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு கம்ப்யூட்டேஷனல் பவரை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ அது ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ அந்த வகையில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கால்குலேட்டர் வந்து ஃபிசிக்கலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது 1+1 அப்படின்னு சொன்னால் அது 2ன்னு சொல்லி ஈஸியாக அந்த ஆன்சர் கொடுத்துரும். கரெக்டாக அந்த பர்டிகுலர் கால்குலேட்டருக்கு நம்ம எவ்வளோ பெரிய கெப்பாசிட்டியான செல் யூஸ் பண்ணுவோம், பேட்ரி ஒரு 1.5 வோல்ட் உண்டான ஒரு செல் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் அதோட கெப்பாசிட்டியான பேட்ரி. பட் அந்த ஒர்க்குக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, அதுவும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 6 months 1 year வந்து கண்டிப்பாக அந்த செல் வந்து கொடுக்கும். கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் வந்து ஒரு 1000 10,000 டைம்ஸ் வந்து நீங்கள் அந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்க முடியும், அந்த பர்டிகுலர் செல் 10 rupees செல்லை வச்சுக்கிட்டு. ஸோ இதே கான்செப்டை வந்து இன்னொரு அல்காரிதம் வந்து அதாவது இந்த ப்ராசஸ்க்கு வந்து இவ்வளோ தேவைப்படுது. ஓகே. பட் பிட்காயினில் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டிவிஜுவல் அட்ரஸை வந்து ஒரு ஹேஷிங் கான்செப்டை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஹேஷ் அப்படிங்கிறது ஒரு யூனிக் ஐடி. ஓகே. இப்போ நான் XY அப்படின்னு எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. XY ஜஸ்ட் XY மட்டும் இருக்குது. ஓகே. நான் வந்து லென்த்து வந்து 3 நான் கொடுத்துட்றேன். ஸோ லென்த்து 3ன்னு கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் என்ன காம்பினேஷனில் யூஸ் பண்ணலாம், நம்பர் 0 மட்டும் யூஸ் பண்ணுறதா வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பட் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்துக்கிறேன். ஆனால் நிறையா வந்து இந்த ஷேடிங் கான்செப்ட் என்ன மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. 256 இதெல்லாம் வந்து சால்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு லேட்டராக ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோவில் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இதை வந்து மெயினாக புரிஞ்சுக்குங்க. ஸோ ஒரு காம்பினேஷன் வந்து டபுள், இல்லை ஒரு காம்பினேஷன் XXX. ஓகே. அதுக்கு நிகராக பார்த்தீங்கன்னா XYY. இது ஒரு வேலட் அட்ரஸ், இது ஒரு வேலட் அட்ரஸ்னு வச்சுக்கலாம். ஓகே. இது பாஸ்வேர்ட்னாலும் வச்சுக்கலாம், வேலட் அட்ரஸ்னாலும் வச்சுக்கலாம். பிட்காயினில் வந்து வேலட் அட்ரஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா XX YY, இது ஒரு கான்செப்ட். இங்கே YY 1X, இது ஒரு காம்பினேஷன். அடுத்து தேர்டு ஒன்லேயே பார்த்தீங்கன்னா 1 2 3 4, இங்கே 4 வந்துருச்சு. பட் நான் இப்படி ஒரு ரோ வைஸாக காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா XYY, இங்கே YXX. ஓகேவா? இந்த அடுத்த காம்பினேஷன் என்ன இருக்குது? இப்போ 0 யூஸ் பண்ணிங்கன்னா 00X 10XX. ஓகே. இல்லை 000. அதே மாதிரி இங்கே 000 வராது, ஏன்னா ஆல்ரெடி 000 இங்கே யூஸ் பண்ணிட்டீங்க. அப்போ 00Y. ஓகே. 10YY இதோட நிற்கும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் போய்கிட்டே இருக்கும். இந்த ஒர்க்கை வந்து ஒரு மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அல்காரிதம் யூஸ் பண்ணி இது கண்டுபிடிக்கும். ஓகே. ஒரு கால்குலேட்டர் எப்படி நான் 1+1 3 × 3 அப்படின்னா 9 கண்டுபிடிக்கிறோம். அது வந்து ஒரு இன்புட்டு கொடுக்குது, நம்ம இன்புட் கொடுக்குறோம். அது வந்து அவுட்புட் 9. 3 × 3 என்ன அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கால்குலேட்டர் ஒரு ப்ராசஸ் பண்ணி 9 அவுட்புட் கொடுத்துரும். அதே மாதிரி இன்னொரு மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை கண்டுபிடிக்கும். ஆனால் இந்த கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு செகண்டில் கண்டுபிடிக்காது, இது பர்டிகுலர் டைம் எடுத்துக்கும். அந்த டைமை வரைக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய கம்ப்யூட்டேஷனல் பவர், அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த கரண்ட் நீங்கள் அது கொடுத்துட்ருக்கணும். கரெக்டாக பேட்ரி ஆகட்டும், GPU ஆகட்டும், GUI ஆகட்டும், ஏதோ ப்ராசஸர் பவர், இது எல்லாமே டோட்டலாக கால்குலேட் பண்ணால் கம்ப்யூட்டேஷனல் பவர் கொடுப்பாங்க. அந்த கம்ப்யூட்டேஷனல் பவர் தான் வந்து மைனஸ் தராங்க. ஓகே. இதுதான் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். ஸோ இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா மைனஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஓகே, ஒரு கம்ப்யூட்டர் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே. இதுதான் வந்து பிட்காயினோட கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணிக்கும்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன அந்த அல்காரிதம் XXYYங்கிற எல்லாத்தையுமே வந்து இது ஃபைன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஆல்ரெடி இது ஒரு நோடுன்னு சொல்லலாம், இல்லை சர்வர்னு சொல்லலாம். இது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் இது ரன் ஆகிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் பவர் தேவைப்படும். இது ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிறதுக்கு இன்னொரு பர்டிகுலர் பவர் தேவைப்படும். அப்போது நீங்கள் எவ்வளோ மைனஸ் வந்து அடிஷ்னலாக வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது ஃபாஸ்ட்டாக வந்து கண்டுபிடிக்கும். ஓகே. ஸோ அந்த பர்டிகுலர் ஒரு நியூ ஐடி கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு ஹேஷிங்கிற இதை அல்காரிதம் வச்சுக்கிட்டு ஒரு நியூ பிளாக்கை வந்து பிட்காயினில் வந்து க்ரியேட் பண்ணிடும். அந்த நியூ பிளாக்கை வச்சு என்னென்னா, பிளாக்குங்கிறது என்னென்னா
யார் எனக்கு டிரான்சாக்ஷன் ப்ரீவியஸாக சென்ட் பண்ணுறாங்க, இப்போ யார் இந்த அக்கௌண்ட்டை ஸ்டோர் பண்ணுறாங்க, அமௌண்ட்டு பிட்காயின் வச்சுருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அந்த பிளாக்ல இருக்கும். ஓகே, இப்போ இந்த பிட்காயின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்டுபிடிச்சவங்களுக்கு வந்து ஒரு ரிவார்ட்ஸாக பிட்காயினை வந்து 0.001 ஆர் எப்படி கொடுத்துரும். அதுதான் ஹால்விங்கில் வந்து முதல்ல ஃபஸ்ட்டாக 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 1 பிடிசி இதுக்கு வந்து 1 பிடிசி கொடுத்துட்டு இருந்தாங்க. 50 பிடிசி வந்துட்டு இருந்துச்சு. அது 25 ஹால்விங் ஆச்சு, அப்புறம் 12.5 ஆச்சு, அப்புறம் 6 அந்த 125 ஆச்சு. அப்படியே ஹால்விங் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இத்தனை மைனஸ் இருந்தாலுமே ஓகே, இந்த 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 மைனஸ் போய் சால்வ் பண்ண போகிறது கிடையாது. இந்த மைனஸை வந்து கம்ப்யூட்டேஷனல் பவரை, இப்போ நான் ஒரு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா, லேப்டாப்பில் இருக்கக்கூடிய பேட்டரியை வந்து பர் டே வந்து நான் வந்து இந்த பிடிசி மைனிங் இந்த அல்காரிதம் சால்வ் பண்ணுறதுக்கு நான் கொடுக்குறேன். அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த டைமில் அது கொடுக்கும் போது யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, மிச்சம் இருக்கிற 2 பேருமே கொடுத்த பவர் வந்து வேஸ்ட்டு தான் இங்கே. ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு கம்ப்யூட்டரை வச்சு இங்கே வந்து மைனிங் பண்ணுறேன், இன்னொருத்தர் 10 லேப்டாப் வச்சு பண்ணுறாரு, இன்னொரு 1 கோடி லேப்டாப் வச்சு பண்ணுறாரு. எக்ஸாம்பிளுக்கு பெரிய வேல்ஸ் இல்லை பெரிய அமௌண்ட்டுக்காரங்க வந்து லேப்டாப் வைக்க மாட்டாங்க, ஒரு சிஸ்டம்ங்கிறது கிரிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க பவர் வச்சு பண்ணுறாங்க. அப்போது இது வந்து இந்த லேப்டாப்பில் வந்து 10 டேஸ் சால்வ் பண்ண முடியும், இதில் வந்து 5 டேஸில் சால்வ் பண்ணினா இதில் வந்து வித்தின் 1 ஹவரில் சால்வ் பண்ணிட முடியும். அப்போ இவங்களுக்கு தான் அத்தனை ரிவார்ட்ஸுமே வந்து பிட்காயினோட ரிவார்ட்ஸ் வந்து போயிடும். இந்த பிரச்சனை வந்து பிட்காயினோட ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் இருக்குது. ஸோ இவங்க கொடுத்த அந்த இவங்க ஒரு 5 டேஸ், இவங்க 5 டேஸ், 10 டேஸ், டோட்டல் 15 டேஸோட கம்படிஷன் பவர் வந்து அங்கே வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, இதே சேம் டிட்டோ கான்செப்டை தான் வந்து டாவ் அப்படிங்கிற காயினும் வந்து காப்பி பண்ணுறாங்க. இது காப்பின்னு சொல்ல முடியாது, இந்த கான்செப்ட், இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்குங்கிற ஒர்க்கை வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே, இந்த அல்காரிதம் மெக்கானிசம் எடுத்துக்கிறாங்க, கியூபிக்கும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த இப்போ வந்து நம்ம அந்த கியூபிக்கை பார்ப்போம். கியூபிக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒர்க் வந்து இந்த கம்ப்யூட்டேஷன் பவர் வேஸ்ட் ஆகிற பவரை வந்து ஒரு ஏஐ மாடலுக்கு வந்து ஏஐ ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் தான் வந்து டாவ் பிட்டென்சார் அப்படின்னு. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், போய் பாருங்கள். ஆனால் அதில் வந்து இந்த தியரிட்டிக்கலாக வந்து பிட்டென்சார்னா என்னென்னு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். பட் இதிலிருந்து நீங்கள் வந்து எக்ஸாக்டாக வந்து அந்த அல்காரிதம் ப்ளஸ் என்ன பேக்ரவுண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் கோர் லெவலில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ கியூபிக்கை பொறுத்தவரைக்கு ஏஐ ட்ரைனிங்காக அந்த மிச்ச கம்ப்யூட்டேஷன் பவரை வேஸ்ட் ஆகுது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கியூபிக் எக்ஸாக்ட்லி அதே மாதிரி ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் கான்செப்டை ஒரு பர்டிகுலர் அல்காரிதம், ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதை பண்ணி முடிக்கிறவங்களுக்கு அந்த மைனஸ்க்கு வந்து கியூபிக் காயின் ரிவார்ட்ஸாக கொடுக்குறாங்க. பட் அப்படியே பிட்காயினோட டிட்டோவாக கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதே மாதிரி அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் நெட்வொர்க்குக்காக செக்யூர்டுக்காகவும் அந்த மைனர் ரிவார்ட்ஸ்க்காகவும் டிரான்சாக்ஷனும் பிளாக் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் அந்த நெட்வொர்க்கை வந்து செக்யூர்டாக டீசென்ட்ரலைஸாக வச்சுக்கிறதுக்காகவும் மட்டுமே வந்து நாங்கள் வந்து இந்த கம்ப்யூட்டேஷன் பவர் யூஸ் பண்ணல, அது போக இந்த ஏஐ ட்ரைனிங்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதுதான் ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட், ஒண்டர்ஃபுல் ஐடியா. அதுதான் வந்து நம்ம இப்போ என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பிட்காயினோட ஒர்க் எதுக்காக யூஸ் ஆகுது, அந்த பிட்காயின் கரன்சியை செக்யூர்டாகவும் டீசென்ட்ரலைஸ்டாகவும் அவங்களோட எக்கோ சிஸ்டத்தை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் தான் அது வந்து யூஸ் ஆகுது. கரெக்டுங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தோம்னா நியூ அட்ரஸும் நியூ பிளாக்கும் எக்ஸிக்யூட் ஆகும், அதாவது புதுசாக மின்ட் ஆகும். அந்த புதுசாக மின்ட் ஆகக்கூடிய பிளாக்குக்கும் பிட்காயினும் வந்து ரிவார்டாக வந்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து பிட்காயினில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த கியூபிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதே அல்காரிதம் வந்து ஒர்க் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஏஐ ட்ரைனிங்னு சொல்கிறாங்க. ஸோ ஏஐ ட்ரைனிங் அப்படிங்கிறது என்ன நம்ம சிம்பிளாக பார்ப்போம். ஸோ ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு ரிசீஸ் சொல்கிறோம், ஒரு பாலுக்கும் தயிருக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஒரு கேட்டுக்கும் சீட்டாக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. இங்கே வாடா மச்சான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து பிரெயினுக்கு காது வழியாக கேட்டுட்டு அந்த பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகி நம்ம ஃப்ரெண்டை வந்து நம்ம கூட வந்துடுவான், இல்லை கூப்பிட்ட இடத்துக்கு வருவான், அது புரிஞ்சுக்குவான். ஆனால் இதே ஒரு மிஷின் ஆகட்டும், ஒரு ரோபோ ஆகட்டும், அந்த டீ காஃபி போய் எடுத்துகிட்டு வா, இல்லை பால் என்கிட்ட நம்ம கிச்சனில் போய் பால் எவ்வளோ இருக்குது, நமக்கு ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பால்னால் என்னென்னு அனலைஸ் பண்ணும், அது என்ன கலரில் இருக்கும், ப்ளஸ் நம்மளோட பர்டிகுலர் ஓனர்ஷிப்பில் வந்து இவன் எங்கே வச்சுருப்பான், கிச்சன் எங்கே இருக்குது, அது எங்கே போய் பார்க்கணும், பால் எந்த மாதிரி இருக்கும், பேக்கெட் பாலா இல்லை டம்ளரில் வச்சுருப்பானா, போசியில் வச்சுருப்பானா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அது டேட்டாவை அனலைஸ் பண்ணி அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணி ரிமைனிங் வந்து இது 1/2 லிட்டர் இருக்குது, 1 லிட்டர் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு சொல்லணும். இன்னொரு எக்ஸாம்பிள் கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சீட்டா ஒரு ஏஐ மிஷினுக்கு வந்து
இதுதான் புலி, இதுதான் டைகர் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து மிஷின் லேர்னிங் வந்து இப்படி தான் இமேஜ் கொடுத்து எல்லோ கலரில் இருக்கும், கருப்பு கலர் கோடு வந்திருக்கும், மீசை இருக்கும் அப்படின்னு சொல்லி அது இப்படி இப்படி சவுண்டு கொடுக்கும், இப்படி வீடியோ நகர்வு எல்லாமே வந்து ட்ரைன் பண்ணி டேட்டாவை வந்து ஏற்றுவாங்க. ஸோ ஒரு மிஷினுக்கு வந்து புரியணும் அப்படின்னா அதுதான் வந்து மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டாவை வந்து டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த டேட்டாவை வச்சு தான் வந்து அது ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் தான் வந்து மிஷின் லேர்னிங். இதுதான் வந்து டோட்டலாக ஏஐன்னு சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி. அதுவாக திங்க் பண்ணும், இந்த டேட்டாவையும் வச்சு லேர்ன் பண்ண விஷயத்தை வச்சு இது எப்படி இருக்கும். ஒரு இமேஜை கொடுத்து இது டைகரா இல்லை வந்து இது கேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை சீத்தாவா இல்லை லியப்படா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். பட் வித்தியாசம் வந்து நம்ம மனுஷனால் கண்டுபிடிக்க முடியும், ஆனால் ஒரு மிஷினால் முடியாது. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த ட்ரைனிங் கொடுக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கார், பைக் அப்படின்னா அதுக்கு உண்டான தனி இமேஜ் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, டைகர், கேட் அப்படின்னா அதுக்கோட இமேஜை நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த பர்டிகுலர் இமேஜ், பர்டிகுலர் வீடியோ, அதாவது அதோட மூமெண்ட் எப்படி இருக்கும், கலர் எப்படி இருக்கும், சைஸ் எப்படி இருக்கும், அதோட எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி சென்சிட்டிவ் டேட்டா வந்து ஒரே ஒரு டைகர் மட்டும் அதாவது இன்டகிரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வச்சுட்டே வந்து கேட்டுக்கும் சீட்டாக்கும் பண்ணாது. மறுபடியும் நீங்கள் வந்து அதை ட்ரைனிங் பண்ணணும். இதுதான் கேட்டு, இதுதான் வந்து சீட்டா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நீங்கள் அந்த ட்ரைனிங் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடிய டைமிங், பண்ணக்கூடிய கம்ப்யூட்டேஷனல் பவர். ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் கம்ப்யூட்டேஷனல் பவர் தேவைப்படும். அந்த ஹியூஜ் பவர், அதாவது அந்த கம்ப்யூட்டேஷன் பவர் தான் வந்து கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, கியூயூஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலி டிக்கர் வந்து கிடையாது, கியூயூ அப்படின்னா கியூபிக் யூனிட்ஸ். ஓகேங்களா, அந்த கம்ப்யூட்டர் பவர் வந்து கியூபிக் யூனிட்ஸ் ஆகும். அதுக்கு பண்ணப்பட்ட ஒர்க்கை வந்து யூஸ்ஃபுல் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்குக்கும் யூஸ்ஃபுல் ஒர்க்குக்கும் உள்ள வித்தியாசம். யூஸ்ஃபுல் ஒர்க் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அந்த பர்டிகுலர் எக்கோசிஸ்டத்தை மட்டும் மேம்படுத்துறதுக்காக பண்ணப்பட்ட ஒர்க்கு வந்து நார்மலாக ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அது இல்லாமல் யூஸ்ஃபுல் ஒர்க் அப்படிங்கிறது அதை தாண்டி இந்த வேர்ல்டுக்கே வந்து, அதாவது ஏஐக்கு இருக்கக்கூடிய மிஷின் லேர்னிங் கான்செப்டுக்கு வந்து அந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கை வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அதனால அது யூஸ்ஃபுல் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிற கான்செப்டை சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டீசென்ட்ரலைஸ் ப்ளஸ் மோர் செக்யூர் அண்ட் ஸ்கேலபிள்னு சொல்கிறாங்க. எதனாலனா குவாரம் பேஸ்டு டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. அந்த குவாரம் பேஸ்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து இங்கே குவாரம் சிஸ்டம்னு சொல்லி ஆல்ரெடி காப்பிரைட்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, நிக் ஜாபோ அப்படின்னு சொல்லி. அது ஆல்ரெடி அந்த கான்செப்டில் இருந்து தான் வந்து இவங்க கியூபிக்கை வந்து இந்த கான்செப்டை பேட்டர்னை எடுத்து அவங்க வந்து கியூபிக்கில் வந்து ஒன் ஆஃப் த அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் குவாரம் சிஸ்டத்தை வச்சு தான் வந்து அந்த பர்டிகுலர் கியூபிக் எக்கோ சிஸ்டத்தையே வந்து மோர் செக்யூர்டாகவும் ஸ்கேலபிளாகவும் டீசென்ட்ரலைஸ்டாகவும், அதையும் தாண்டி முக்கியமான விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் வந்து அதிகமாக யார் கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் கிடையாது, பட் கான்ட்ரிபியூட் பண்ண அத்தனை பேத்துக்குமே. இதை நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணணும். யாரெல்லாம் மைண்ட் பண்ணாங்களோ, சும்மா ஜஸ்ட் ஒரு மொபைல் வச்சு மைண்ட் பண்ணவங்களுக்கும் கூடவே அட்லீஸ்ட் ஒரு கியூபிக் டோக்கனாவது வந்து அவங்களுக்கு ரிவார்ட்ஸாக போய் சேரணும் அப்படிங்கிற கான்செப்டை தான் வந்து இந்த குவாரம் பேஸ்ட் டெசிஷன் மேக்கிங்லேருந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1, இங்கே வந்து -2, ஓகேவா, இப்படி யூஸ் போயிட்டே இருப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்கும். ஓகே, இது வந்து கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் தான் வந்து குவாரம் அப்படிங்கிற ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி, மெக்கானிசம் யூஸ் பண்ணி வந்து மின்ட் பண்ணுறது, ஓட்டிங் கான்செப்ட்ஸு, டாஸ்க்கை க்ரியேட் பண்ணி இவங்களுக்கு மைனஸ்க்கு வந்து கொடுக்குறது எல்லாமே. ஆனால் மைனஸ் வந்து எக்ஸாக்டாக அவங்க பண்ண போகிறதில்ல, அந்த மிஷின் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டேஷனல் வந்து எடுத்துகிட்டு அதாவது கன்சியூம் பண்ணிவிட்டு இது வந்து அந்த டாஸ்க்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். அதான் மைனஸ், ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு கம்ப்யூட்டர். அடுத்த கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் 2. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து -1 -2ன்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்கடாக இருக்கும். இது எல்லாமே ஒரே சிஸ்டத்தை வந்து குவாரம் சொல்லி ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணுது. அதுதான் வந்து குவாரம். என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏபிசி 3 குரூப் இருக்காங்க. ஓகே, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மைனஸ் பீப்புளை வந்து ஒரு குரூப் பேர் சொல்கிறாங்க. ஓகே, அது பேர் ஏதோ வந்துச்சு. ஸோ அந்த பர்டிகுலர் குரூப் ஜஸ்ட் ஒரு குரூப்புன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே, அது வந்து இதே குரூப்பில் இருக்கக்கூடிய இந்த மைனர் வந்து இங்கே கூட போய் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? ஸோ அந்த சிஸ்டத்தை வந்து எப்படி நீங்கள் வந்து பிரிப்பீங்க? அப்போ யார் இவங்களும் சேர்ந்து தான் வந்து அந்த பர்டிகுலர் ஏஐ ட்ரைனிங்க்கு அதிகமாக கம்ப்யூட் பவர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதில் வந்து நீங்கள் எப்படி ரிவார்ட்ஸ் கொடுப்பீங்க? அதை எப்படி எடுத்துக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இந்த ஏ வந்து பேட் அப்படின்னா இதில் வந்து காம்பினேஷன் வந்து ஏ
ஏபி, ஏசி, பிசி இப்படின்னு நிறைய காம்பினேஷன் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அது போக பி, சி தனி இண்டிவிஜுவலாக இதில் எல்லாமே இண்டிவிஜுவல் மைனஸ். ஏபி அப்படிங்கிறது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு குரூப்பாக வந்து ஒரு மைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஏ மட்டும் ஒரு பேடாக இருக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த சிஸ்டம் வந்து எந்த இடத்துல பேடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை ஃபஸ்ட்டாக மெயின் பண்ணுறாங்க. ஓகே, ஏவும் பியும் சேர்ந்து பேட் பண்ணாங்கன்னா இந்த பர்டிகுலர் நோடை மட்டும் நெக்லேட் பண்ணிக்கிட்டு ஏக்கும் ரிவார்ட் கொடுத்துருவாங்க, ஏசி கொடுத்துருவாங்க, பிசி கொடுத்துருவாங்க, பிசி எல்லாத்துக்குமே கொடுத்துருவாங்க. ஸோ ஏபி 2 பேர் சேர்ந்து தான் பண்ணாங்க அப்படின்னா அதை மட்டும் தூக்கிடுவாங்க. இல்லை ஏ இண்டிவிஜுவலாக வந்து ஒரு 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 வந்து ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஏவியும் ஒமிட் பண்ணிடுவாங்க. அது கூட ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஏ, பி, ஏசி இந்த குரூப்பை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்துக்கும் பிசி, பிசி சி இவங்க எல்லாத்துக்குமே வந்து ரிவார்ட்ஸை கொடுத்துருவாங்க. அதில் இன்னொன்று வந்து இண்டிவிஜுவலாக கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இங்கே கியூ யூனிட்ஸை பொறுத்து அவங்களுக்கு வந்து அதாவது எவ்வளோ எனர்ஜி வந்து இவங்க கொடுத்துருக்காங்களோ அதுக்குண்டான கியூபிக் காயின்ஸ் ரிவார்ட்ஸாக கொடுக்க போகிறது கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த யூனிட்ஸுக்கு ஈக்குவலான கியூபிக் காயின்ஸை வந்து பர்ன் பண்ணிடுறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ ரிவார்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மைனஸ்லேயே வந்து யார் அதிகமாக யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்களோ யார் கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கிறாங்க இந்த குவாரம் சிஸ்டத்தை வச்சு. நான் இது வந்து செக்யூரிட்டிக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணதை அதே மாதிரி தான் ரிவார்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ டோட்டலாக வந்து 100 QU வந்திருக்கு, கியூபிக் யூனிட்ஸ் வந்திருக்கு இந்த பர்டிகுலர் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறக்கு அப்படின்னா அதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குரூப் அதாவது இந்த குரூப்பில் இருந்து தான் வந்து அதிகமாக இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணவங்க தான் வந்து அதை சால்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிடுவாங்க, இவங்களுக்கு 50, இவங்களுக்கு வந்து ஒரு 20, இவங்களுக்கு வந்து ஒரு 10, டோட்டல் 80 முடிஞ்சிருச்சு. இவங்க வந்து கான்ட்ரிபியூஷனுக்கே சம்மந்தம் இல்லை, இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து மேபி 10, ஒரு 5, இவங்களுக்கு ஒரு 5 கியூபிக் காயின்ஸ், இவங்களுக்கு ஒரு 5 கியூபிக் காயின்ஸ், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 யூனிட்ஸ்க்கு 100 கியூபிக் காயின்ஸ் இப்படி பிரித்து கொடுத்துருவாங்க. அது போய் நீங்கள் பாருங்கள், அதுதான் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது நான் என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். குவாரம்ங்கிறது என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டேன். அதில் தான் வந்து ஓட்டிங் சிஸ்டத்துக்கு வந்து 451 கம்ப்யூட்டர்ஸ் மினிமம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கம்ப்யூட்டர்ஸ் குவாரம்க்கு உண்டான கான்செப்ட் மைனஸ் யூஸ்ஃபுல் ஒர்க் அண்ட் கியூபிக் யூனிட்ஸ். இதுதான் வந்து கோர் பேசிக்கான கியூபிக் ப்ராஜெக்ட் பற்றி. பட் அவங்களோட டோக்கனாமிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப போல்ட் டோக்கனாமிக்ஸ். டாவ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து பிட்காயினை பற்றி காப்பி பண்ணியிருக்காங்க. 21 மில்லியன் டோக்கன் சப்ளை, ஹால்விங் எவ்ரி 4 இயர்ஸ் அப்படின்னு. பட் இவங்க கியூபிக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப போல்டாக ஒரு மூவ் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது, எனக்கே கொஸ்டின்ஸ் இருக்குது, நானே ட்விட்டரில் அப்பப்போ கேட்டேன். ஸோ பர்னிங் மெக்கானிசம் டியூரிங் ஐபிஓ. ஸோ இது ஒன்றுமே கிடையாது. அதாவது என்னென்னா ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் லான்ச் பண்ணும்போது அவங்களோட ஓன் ப்ராஜெக்டை வந்து கியூபிக் பிளாட்ஃபார்மில் வந்து லான்ச் பண்ணும்போது டெஃபி ஆகட்டும் எந்த ப்ராஜெக்ட் ஆகட்டும் அப்போ ஐபிஓ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஐபிஓவில் வந்து கியூபிக் ஹோல்டர்ஸ் போய் ஓட் பண்ணலாம், பிட்டிங் பண்ணலாம். அந்த பிட்டிங்க்கு ஈக்குவலான கியூபிக்ஸை வந்து மறுபடியும் பேர்ன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் எதுக்கு அப்படின்னா சப்ளைவை வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கணும், பெர்மனெண்ட்லி பர்ன் என்ஷூரிங் கண்டினியூஸ் ரிடக்ஷன் இன் தி ஆக்டிவ் சப்ளை ஆஃப் கியூபிக்ஸ் ஓவர் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன அப்படின்னா ரொம்பவே வந்து இவங்க பர்னிங் கான்செப்ட் ரொம்ப போல்டான டோக்கனாமிக்ஸ் வச்சுருக்காங்க. பட் நான் வந்து இது வந்து அவங்க கியூபிக் சிஸ்டத்தில் கேட்டிருந்தேன், அதாவது அவங்க அந்த ஒரு சிஇஓட்ட கேட்டிருந்தேன், அதாவது அவங்களோட ஃபவுண்டர்கிட்ட என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். அவர் நார்மலாக வந்து ட்விட்டரில் இருக்கார். ஸோ நீங்கள் வந்து சொல்கிறீங்க கம்ப்யூட்டர் வந்து வந்துகிட்டே இருக்குது ஆனால் மைனஸ் வந்து கம்மியாகிட்டே வர்றாங்க, பர்னிங் ரேட் கம்மியாகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டிக்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து டோக்கனாமிக்ஸ் வந்து இன்ஃப்ளேஷன் தானே அதிகமாகும் அப்படின்னு நான் சொல்லி கேட்டிருந்தேன். அது ஏன் அப்படி கேட்டிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இங்கே ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, என்ன அப்படின்னா ஏ பாயிண்ட் வில் கம், அதாவது ஃப்யூச்சரில் வந்து ஒரு சுச்சுவேஷன் வரும், அது 2041 இல்லாமல் அது வராது. அந்த டைமில் என்ன ஆகும்னா பெர் வீக்குக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து 677 கம்ப்யூட்டர்ஸுமே வந்து மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பெர் வீக்குக்கு வந்து 1 ட்ரில்லியன் டோக்கன் வந்து வெளியில் வரும். அதே மாதிரி மைனஸ் வந்து அப்போ இல்லை அப்படின்னா அப்போ காயின் மட்டும் வெளியில் வந்துட்டுருக்கும், இது இன்ஃப்ளேஷன் தானே பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இவருக்கு வந்து கேட்டிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐ பிலீவ் த சப்ளை இஸ் அவுட் பேசிங் தி பர்ன் ரேட் லீடிங் டு இன்ஃப்ளேஷன் இன் தி ஃபர்ஸ்ட் டிகேட். கரெக்ட், டிகேட்னா 10 இயர்ஸ். ஓகேவா, அவர் என்ன சொல்கிறாருன்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓடு த ஆப்போசிட், அதாவது லாஸ்ட் 2-3 இயர்ஸாக வந்து அப்படி நடக்கலை. ஃபார் எக்ஸாம்பிள் டியூரிங் தி ஃபர்ஸ்ட் ஐபிஓ கியூபிக் பர்ன்ட் 2.5 month worth ஆஃப் இஸ்யூடு காயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது 2.5 மாதத்துக்கு நாங்கள் எவ்வளோ சப்ளை பண்ணமோ அது ஒரு ஐபிஓலேயே வந்து அது பர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அவங்க வந்து பர்னிங் மெக்கானிசம் நம்பர் ஆஃப் பர்னிங் மெக்கானிசம்ஸ் இருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஃபீயை பர்ன் பண்ணுறாங்க, ப்ளஸ் ரிவார்ட்ஸ் வந்து பர்ன் பண்ணுறாங்க, எப்போக் ஜென்ரேஷனில் பர்ன் பண்ணுறாங்க, அது போக ஐபிஓ
பர்னிங் மெக்கானிசம் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வச்சு பார்க்க போகும்போது இது வந்து போல்டு டோக்கனாமிக்ஸ்னு சொல்லலாம். பட் இது எனக்கு வந்து எந்த அளவுக்கு இது வந்து கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. டெரா லூனா மாதிரி ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது வந்து இன்னும் டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா அவங்களே வந்து 4-5 இயர்ஸாக வந்து இதை அனலைஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் எக்கோசிஸ்டம் டோக்கனாமிக்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. படித்து பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பண்ணுங்கள். கியூபிக் என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டலி டீசென்ட்ரலைஸ், டோட்டலி ஸ்க்ராட்ச் ப்ராஜெக்ட். இவங்க வந்து நோ ஐசிஓ, நோ ஐபிஓ, இந்த காயின்ஸை வந்து ஃபேர்லான்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. இது எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா, ஒரு கால் கிளிக் ஆச்சு அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஹியூஜ் லெவலில் ஒரு ஆப்பிள் கம்பெனி எப்படி போய் வந்து ஐபின்ட்ட போய் கெஞ்சினாங்க, ஒரு ஒரு கூகுள் கம்பெனி எடுத்துக்கோங்க, யாகுட்ட போய் கெஞ்சினாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா யாகுவோட கூகுள் பெருசாக இருக்குது, ஐபிஎம்மோட ஆப்பிள் பெருசாக இருக்குது. அந்த மாதிரி தான் கியூபிக் வந்து இப்போ எதுவும் பார்ட்னர்ஷிப் இல்லாமல் இருக்கலாம். அவங்க ஒரு இண்டிவிஜுவலாக தனிமரமாக வந்திருக்காங்க. சப்போஸ் இவங்க சக்சீட் ஆனாங்க, ஃப்யூச்சரில் ஏஐ ரிலேட்டட்னு வரும்போது, மிஷின் லேர்னிங் வரும்போது கியூபிக்கு வந்து கம்ப்யூட்டேஷன் பவர் வந்து எல்லாருமே இவங்கள்ட்ட இருந்து கம்ப்யூட்டேஷன் பவர் இவங்கள்ட்ட இருந்து அந்த ட்ரைனிங் எடுத்துக்கும் போது இவங்க கண்டிப்பாக வளர்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்பவே ஜாஸ்தி. அதனால தான் நான் இந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது 100x போகும் அப்படின்னு நான் கேரண்டியாக சொல்ல முடியாது. அது பார்ட்னர்ஸ், மார்க்கெட்டிங் இது எல்லாமே வச்சு தான். பட் ஒரு கால் இவங்க கிளிக் ஆனாங்க அப்படின்னா இவங்க வேறு லெவலில் போவாங்க. ஸோ அதனால நீங்கள் கொஞ்சமாவது ஒரு 5,000 10,000 இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அட்லீஸ்ட் மினிமம் 1,000 2,000 இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு இது பொட்டன்ஷியல் காயின், அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஸோ இந்த கியூபிக் காயின் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நான் சொன்ன மாதிரி டாவ் மாதிரி தான். டாவோட மெயின் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டேஷன் பவர், அதாவது இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கோட கான்செப்ட் வரக்கூடிய அந்த பவரை வந்து ஒரு ஏஐ ரிலேட்டடுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சூப்பர் ப்ராஜெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதாவது வேஸ்ட் ஆகக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணணுன்னு இவங்க அந்த வேஸ்ட் ஆகிற எனர்ஜின்னு சொல்லாமல் இன்டெரக்டாகவே சொல்லிட்டாங்க. அத்தனை எனர்ஜியுமே வந்து நான் வந்து இந்த பர்டிகுலர் கியூபிக் எக்கோசிஸ்டத்துக்கு மட்டும் இல்லாமல் ஏஐ ட்ரைனிங்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். நான் வந்து நெக்ஸ்ட்டு டாவுன்னு கூட சொல்லலாம். பட் டாவ் அவ்வளோக்கு பார்ட்னர்ஷிப் இல்லை நான் சொன்ன மாதிரி. பட் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஓடியாவோட ஃபவுண்டர் யாருன்னு போய் பாருங்கள். அதில் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் தான் வந்து இந்த கியூபிக் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 5 இயர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி தான் இது கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா 2017 ஐஓடியாவும் ஐஓடிஏ அப்படிங்கிற இது ஐஓடியாவும் இன்னொரு என்எக்ஸ் ஏதோ சம்திங் 2 ப்ராஜெக்டை கொண்டு வந்தாங்க. ஓகே, பப்ளிக்கு பிளாக் செயினில் தான் கொண்டு வந்தாங்க. லான்ச் பண்ண உடனே அந்த பர்டிகுலர் இயரில் வந்து எத்திரியமும் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட். அந்த எத்திரியத்து கூட காம்படிஷன் பண்ணது தான் அந்த ஐஓடியா. அதில் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஓடியா தான். அந்த பர்டிகுலர் இயரில் அதிக ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ், அதிக ஹியூஜ் பேசப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஐஓடியா தான். ஆனால் ஓவர் த டைமில் வந்து எத்திரியம் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால எத்திரியம் மேலே போயிடுச்சு, ஐஓடியா கீழே போயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா கியூபிக்கு இப்படி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் எடுத்து வந்துருக்கிறதுனால கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து இது வந்து எத்திரியத்தையே பீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கலாம் மேபி. அதுதான் வந்து டோக்கனாமிக்ஸை பொறுத்து தான். ஸோ இதில் டோக்கனாமிக்ஸ் வந்து சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து 80 trillion இருக்குது. அது எதை பொறுத்து மாறும்னா வீக்லி வந்து எவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து வருது, அதாவது கம்ப்யூட்டர்ஸ்னால் அந்த கம்ப்யூட்டர் ரன் பண்ணக்கூடிய வேலிடேட்டர்ஸ் வராங்க, மைனஸ் வராங்கிறத பொறுத்து தான் வந்து சப்ளை வரும். ஸோ 676 கம்ப்யூட்டர்ஸ் வேலிடேட்டர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா வீக்லி 1 trillion சப்ளை வெளியில் வரும். பட் அவ்வளோ சப்ளை இப்போ வெளியில் வரது கிடையாது. இப்போ வெளியில் வர சப்ளையை விட பர்னிங் தான் வந்து அதிகமாகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 80 trillion இருக்குது. அதனால தான் ப்ரைஸ் ரொம்பவுமே வந்து கம்மியாக இருக்குது. 0.503 சம்திங்கில் இருக்குது. இது என்னோட கெஸ்ஸிங் வந்து 0.000 சம்திங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 கூட வரலாம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப ஏர்லி, ரொம்ப ஸ்க்ராட்ச் ப்ராஜெக்ட். 200 million 250 million மார்க்கெட் கேப் கரண்ட்டில் இருக்குது. அதாவது டாப் 150ன்னு சொல்லலாம். 150 or 250 ரேஞ்சில் இருக்குது ரேங்கில். ஸோ நீங்கள் கேட்கலாம் எப்படி ப்ரோ அவ்வளோ 20 billion போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. ஸோ நார்மலாக வந்து ஒரு ஹைப் கொடுக்குற ப்ராஜெக்டே வந்து 100 billion போகுது ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து டோஜ் காயின் ஆகட்டும், சிபாயினோ ஆகட்டும். ஓகே, யூசர்ஸ் பொறுத்து தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நாளைக்கு வந்து இப்போ கஸ்பா எப்படி யாருக்குமே தெரியல வித்தின் இயரில் வந்து எப்படி மேலே போச்சு. ஆனால் அது வந்து 21 billion சப்ளைன்னு நினைக்கிறேன். அவங்க நினச்சிருந்தாங்கன்னா $1 போச்சுன்னா 21 billion வருமா அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா 0.004 யாருமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி தான் இது மேபி 2 billion போனாவே 10x 20 billion மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி கேரண்டின்னு நான் சொல்ல முடியாது. பட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் இவ்வளோ அனலைஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன்.
ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னோட சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு புரிதல் இருந்து தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ப்ளஸ் நிறையா வந்து அவங்களும் நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை அண்ட் ஆல் டைம் லோ. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது. இப்போ வந்து ரொம்பவும் பம்ப் ஆகலை, ரொம்பவும் டம்ப் ஆகலை. ஸோ 50,249 அதுலேருந்து எவ்வளோ ஒரு 50% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரோ ஆகிறதுக்கு நிறையா ரூம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிஞ்சு இது வந்து 10,000% பம்ப் ஆகிருக்கு, ராய் வந்து பார்த்தீங்கன்னா 1000% அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பார்க்க போகும்போது இந்த காயினை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் இப்போவே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இவ்வளோ வந்து எஃபர்ட் எடுத்து போடுறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இன்னுமே வந்து பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸில் வரல. ஏன்னா ஃபேர் லான்ச்சுங்கிற அப்படின்னால கண்டிப்பாக மெக்ஸ் குளோபல் இந்த மாதிரி Gate.io அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரும்போது கண்டிப்பாக இது ஒரு 5 to 10x அங்கேருந்து பண்ணிடும், ஒரு ஜீரோவை எடுத்துரும். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி வாங்குறதா வந்து பெஸ்ட்டு. ஸோ சேஃப் ட்ரேடு வந்து என்னை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சேஃபாக இல்லை. ஆனால் ட்ரேட் ஆக்ரே விட சேஃப் ட்ரேட் பெஸ்ட்டு. பட் நீங்கள் trade.ogre போய்க்கிங்க. நான் தனி ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், இங்கே நீங்கள் இன்ஃபோலையும் நான் கொடுக்குறேன். என்னோடய சேனலில் போய் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அடுத்த டைம் இதை விட ஒரு சூப்பரான காயினில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.